வேலு, இப்ப எப்படி இருக்கீங்க? கால் வலிலாம் சரியாயிடுச்சா? பரவாயில்லைங்க. அடிப்பட்ட காயத்தினால கூட வலி இல்லை. மனசுலதான் வலி ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க வேதனையை சுமக்க நான் இருக்க வேலு. இங்க பாருங்க, கூடிய சீக்கிரம் உங்க மேல இருக்கிற இந்த பழியெல்லாம் நீக்கி நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். எனக்காக நீங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியலங்க. வயிற்றுல பிள்ளைய சுமந்துக்கிட்டு என்னை காப்பாற்ற போராடுற இந்த நிலைமை வேற எந்த பொண்ணுக்கு வரக்கூடாதுங்க. உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறேன். என்ன பத்தியோ இல்ல என் வயித்துல வளர குழந்தைய பத்தியோ நீங்க கவலைப்படாதீங்க. எங்களுக்கு எதுவுமே ஆகாது. உங்களை வெளியில கொண்டு வரதுதான் என்னுடைய முதல் வேலையே. செல்வி, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க வேணாம். எனக்காக நீங்க போராடுறத கைவிட்டுருங்க. எனக்கு என்னமோ நான் இங்கிருந்து திரும்பி வருவேன்னு எனக்கு தோணல. என் முன்னாடி இருக்கிற தூக்கு கயத்தை நான் எப்படி தடுக்க போறேன்னு தெரியல. செல்வி, உங்க போராட்டம் கடைசியில் தோத்துறக்கூடாது. நான் உங்களை நம்புறேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கு. எங்க நம்ம குழந்தைய நான் பார்க்காம போயிடுவேன்னு பயம் பாரு. வேலு, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் என்னோட உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாத்துவேன். அதான் செல்வி வேணான்ற. உங்க உயிர் எடுத்துட்டு நான் எப்படி உயிர் வாழ முடியும்? உங்க போராட்டம் வீணாயிடக்கூடாது. என் தலையெழுத்து. நான் எப்படியோ போறேன். நீங்க நல்லா இருக்கணும். எனக்கு அது போதும். வேலு, இன்னொரு தடவை உங்க வாயால இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இங்க பாருங்க, நீங்க இல்லாம நான் இல்ல. எனக்கு உங்க கூட 100 வருஷம் வாழணும்னு ஆசையா தான் இருக்கு. நீங்க, நான், நம்ம குழந்தைங்க ஒட்டு மொத்தமா நம்ம எல்லாரும் ஒரே கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமான்னு தான் தெரியல. வேலு, அந்த கவலை இனி உங்களுக்கு வேண்டாம். நீங்க தூக்கு கயிறு முன்னாடி போய் நின்னாலும் நான் அதை அறுத்து எறிவேன். எப்படிங்க முடியும்? இப்ப வரைக்கும் இந்த கேஸ்ல மேல்முறையீடு பண்றதுக்கு யாருமே வராதப்போ இது எப்படி சாத்தியமாகும்? ஏதாவது அதிசயம் நடந்தாதான் உண்டு நான் வெளியே வர முடியும். அதை நடத்துறதுக்கு நமக்கு யார் இருக்கா? இருக்காங்க வேலு. நான் கும்பிடுற அம்மன் நமக்கு துணையா இருக்கா. அந்த அதிசயத்தை அவ செய்ய ஆரம்பிச்சிட்டா. செல்வி, என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. காலையில அத்தை சொல்லிருப்பாங்களே வேலு, இன்னைக்கு உங்களுக்கு மேல்முறையீடு பண்ண போறோன்னு. ஆமாங்க, அக்கா சொன்னாங்க. ருத்ரான்னு ஒரு வக்கீல் உங்களை கோயில வச்சு பார்த்து நமக்கு உதவி பண்ணதா சொன்னாங்க. அப்ளை பண்ணியாச்சா? நான் உங்களை பார்க்க வந்ததே அதை பத்தி சொல்றதுக்காக தான். ஆனா உங்க நிலைமைய பார்த்ததும் நான் தான் என்னென்னமோ பேசிட்டேன். எத்தனையோ தடையையும் மீறி இன்னைக்கு கடைசி நாள்ல மேல்முறையீடு பண்ணிட்டேன் வேலு. இனி நம்மள யாருமே எதுவுமே செய்ய முடியாது. செல்வி, என்ன சொல்றீங்க? அப்ளை பண்ணியாச்சா? எப்படிங்க சாத்தியமாச்சு? உண்மையதான் சொல்றீங்களா இல்ல என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றீங்களா? ஐயோ வேலு, இது எல்லாமே உண்மைதான். எல்லாமே நான் கும்பிடுற அந்த அம்மனோட அருளாலதான். இப்ப அந்த அம்மன் மட்டும் இல்லனா நான் இவ்ளோ நம்பிக்கையா அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்க மாட்டேன். என்னங்க அம்மன்றீங்க, அருள்ன்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. சொல்றேன் வேலு, எந்த வக்கீலும் நம்ம கேஸ நடத்துறதுக்கு முன் வரலன்னு நான் அந்த அம்மன் கிட்ட போய் நின்னு தாலி பிச்சை கேட்டேன். அப்போ ருத்ரான்னு ஒரு வக்கீல் அம்மன் சன்னதியில வச்சு நான் உங்களுக்கு மேல்முறையீடு பண்றதுக்கு உதவி பண்றேன்னு சொன்னாங்க. காலையில அம்மாவும் அக்காவும் சொன்னாங்க. வேலு, உங்களுக்கு அவங்க உதவி பண்றேன்னு சொன்னது மட்டும் தானே தெரியும். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல? என்னங்க, அதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனையாச்சா? ஆமா வேலு, கடைசி நேரத்துல வரேன்னு சொன்ன ருத்ரா கோர்ட்டுக்கே காணும். அந்த ஹாஸ்பிடலோட எம்டி ஆளுங்க ருத்ராவை வர விடாம அடிச்சு தடுத்துட்டாங்க. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அப்புறம் எப்படி அப்ளை பண்ணீங்க? சொல்றேன் வேலு, ருத்ரா வரலன்னு தெரிஞ்சதும் நான் கோர்ட்ல இருக்கிற அம்மன் கிட்ட போய் நின்னேன். என் புருஷனுக்கு நீதி கொடு,
ருத்ராவை கொண்டு வந்து நிறுத்து. என்ன தயவு செஞ்சு கைவிட்டுறாத. அம்மா, நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். ஏன் உயிரை நான் கொடுக்கிறேன். ருத்ராவை கொண்டு வா. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க.